ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாருக்கு வெண்டைக்காய்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாரும் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம எண்ணெய் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் நிறையா சேர்த்துக்கணும். அதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெண்டைக்காயை போட்டு நான் வதக்கி எடுத்துக்க போகிறேன். நம்ம நிறையா சேர்த்தோம்னா அந்த அளவுக்கு நம்மளால் வதக்கி எடுக்க முடியாது. அதனால நான் 2 டைப்பாக பிரித்து நான் சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். அது நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். அது மட்டும் இல்லை, அதுலேருந்து அந்த பிசுப்பு பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லாமல் தனித்தனி வெண்டைக்காயாக இருக்கிற மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதே மாதிரி மீதி இருக்க வெண்டைக்காய் போட்டு நம்ம வதக்கி எடுத்துடலாம். வதக்கி எடுத்துகிட்டு தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம வதக்குனதுனால நம்ம சட்டி கொஞ்சம் கருப்பாக இருக்குது. அது கூட கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகா 2ஆக உடைச்சி சேர்த்துருக்கேன். 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க. இதை எல்லாத்தையும் லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துடலாம். பூண்டு பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயத்தை நல்லா முழுசாக உரித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம அது கூட சேர்த்துடலாம். அதுவும் லைட்டாக கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்னதாக பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே லைட்டாக வதக்கி எடுங்க. ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வரணும் அப்படிங்கிறது கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். அது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் எல்லாமே ரொம்ப மசிய குழைஞ்சு வரணும் அப்படிங்கிறதுல ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்துருக்க வெண்டைக்காயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நிறையா எண்ணெய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம வெண்டைக்காயை பொரித்து எடுக்கிறனால அந்த வெண்டைக்காயில் நமக்கு நிறையா எண்ணெய் இருக்கும். அதனால் தாளிக்கும் போது நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாவே கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துடலாம். அடுத்து மசாலா பொடி பார்த்திங்கன்னா இது நான் வச்சுருக்க மசாலா பொடி எல்லாமே சேர்த்து அரைச்சது. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகம், சோம்பு எல்லாமே. அதனால இந்த ஸ்பூனில் நான் 2.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 சிட்டிகை மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த மசாலா தூள் அதோட வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி லாஸ்ட்டில் ஊற்றிடலாம். புளி பார்த்திங்கன்னா நிறையா சேர்க்கக்கூடாது. வெண்டைக்காய்க்கு புளி அதிகமாக சேர்க்கும்போது புளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நெல்லிக்காய் சைஸை விட நம்ம சின்னதாகவே எடுத்துக்கலாம். அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த புளியை நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு லாஸ்ட்டில் இது கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த மசாலா எல்லாமே தண்ணியில் கரையிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஆல்ரெடி சேர்த்துட்டோம். இப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்லோவில் இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு நல்லாவே திக்காக கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குழம்பு பாருங்கள், நல்லா கொதித்து அந்த எண்ணெய் ஃபுல்லாக நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப இது ஆற ரொம்ப திக்காகவும் ஆயிரும். லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு வெல்லத்தை நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. வெல்லம் சேர்க்கும்போது நமக்கு குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வெல்லம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ரொம்ப இனிக்கவும் செய்யாது, புளிக்கவும் செய்யாது, எல்லாமே கரெக்டாக இருக்கும். காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது சாப்பாட்டில் சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.